நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 8/5/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று மாலை 3:16 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இரவு 11:23 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்று அதிகாலை 3:08 வரை வியாகதம், பின்பு அர்ச்சனம். கரணம் மாலை 3:16 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:23 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 11:23 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை, ஏகாதசி வேற. இன்னைக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பு. அதே போல இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் தட்சாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். நான் ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன். அதாவது நகை அடமானம் வைத்தவர்கள், நகை திருப்புவதற்குரிய பணவரவு இல்லாமல் இருப்பது, கடன் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறவங்க வியாழக்கிழமையில ஒரு பரிகாரம் செய்யலாம். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இந்த பரிகாரம். இருந்தாலும் இப்போ மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காகவே இதை போடுறேன். ஏன்னா அது போட்டு ஒரு வாரம் இருக்கும். அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை வர்றதுனால இந்த பரிகாரத்தை நான் இப்போ போடுறேன். ஏன்னா 4 மணிக்கே பதிவு வந்துடுது இல்லையா, அப்ப பார்த்துட்டு அதை செய்வீங்க இல்லையா, அதுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த பரிகாரத்தை போடுறேன். கோச்சாரத்தை பார்த்துட்டு அதன் பிறகு இதை பார்க்க. மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் திருக்கணிதப்படி சனி பகவான், சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் அடமானத்துல நகை வச்சிருப்பாங்க, கடன் வாங்கி இருப்பாங்க. அதெல்லாம் தீர்க்கக்கூடியதற்கு நமக்கு என்ன தேவை? பண வரவு தான் தேவை. அதை எப்படி செய்யணும்னா, குண்டு மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த குண்டு மஞ்சளை வச்சுதான் நம்ம இப்ப பரிகாரம் செய்ய போறோம். அந்த பரிகாரத்தை செய்பவர்களுடைய வீட்டில் எவ்வளவு தங்க நகைகள் அடமானத்தில் இருந்தாலும் அதை திருப்புவதற்கு உரிய பணவரவு ஏற்படும். சரிங்களா? இன்றைய காலகட்டத்துல பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான பிரச்சனை என்றால் அது கடன் பிரச்சனை தான். அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு நகையை அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவதுதான். அது பலரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சிறிது சிறிதாக பணத்தை சேர்த்து வைத்து நகைகளை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவசரத்திற்காக பணம் தேவைப்படுகிறது. அந்த பட்சத்தில் அதை அடமானம் வைப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அடமானத்தில் வைத்த நகையை திருப்ப முடியாமல் போய்விடும். அப்படிப்பட்டவர்கள் அடகு வைத்த நகையை திருப்புவதற்கு வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம்? நகைகளை திருப்ப குண்டு மஞ்சள் பரிகாரம். சரி, தங்க நகைக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் யாரு? குரு பகவான் தானே. அவருடைய அருள் இருந்தால் தங்க நகைகளே சேரும் இல்லையா? அதனால தான் குரு பகவானுக்கு பொன்னன் என்று மற்றொரு பெயரும் இருக்கிறது. குரு பகவானுக்கு உரிய கிழமையாக திகழ்வது வியாழக்கிழமை என்பதால் தங்க நகை
அதாவது அந்த தங்க நகை தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வியாழக்கிழமை செய்யும் பொழுது அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும். அந்த வகையில அடகு வைத்த தங்க நகையை திருப்புவதற்கு வியாழக்கிழமை என்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்ய வேண்டும். இது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இதற்கு நமக்கு குண்டு மஞ்சள், மஞ்சள் நிற துணி வியாழக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள். இது 3மே குருவோரை வரக்கூடிய ஒரு நேரம். இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் காலையில 6 மணிக்கு எழுந்திக்க முடியாது, உடல்நிலை சரி இருக்காது, இல்லை ஏதோ காரணம், இல்லை இரவு டியூட்டி போயிட்டு வந்து தூங்குவாங்க. அப்படிப்பட்டவர்கள் மதியத்துல செய்யலாம். ஆனா மதியம் செய்யும் போது மட்டும் ஒரு விஷயம் இருக்கு. 1:30 3 ராவுகாலம் வரும். அப்போ 1 மணிலேருந்து 1:15க்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். அப்படி இல்லையா இரவு செய்யுங்க. சரிங்களா? அப்போ இது எப்படி செய்யணும்னா, உங்களுடைய மஞ்சளை எடுத்துக்கோங்க, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அடமானத்தில் வைக்கும் பொழுது ஒரு சீட்டு கொடுப்பாங்க இல்லையா, அடகு சீட்டு ஒன்று, அது தருவாங்க இல்லையா, அந்த சீட்டையும் வைத்து மஞ்சள் துணியால் ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க, குண்டு மஞ்சள், குண்டு மஞ்சள் இருக்கீங்களா, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சீட்டு, நகைச்சீட்டு ஒரு மூட்டையா அதை வச்சு மூட்டையா கட்டிட்டு அதை உங்களுடைய வலது கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். முழு மனதோடு நிறுத்தி நிதானத்தோடு சொல்ல வேண்டும். சரிங்களா? இது 3 மஞ்சள் கூட வைக்கலாம். ஏன்னா 3 என்பது குருனுடைய ஒரு எண் அது. அதனால 3 குண்டு மஞ்சள் வைக்கலாம். வச்சுட்டு அதை மூட்டையா கட்டி கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு அதுல அந்த குண்டு மஞ்சளை அதுல வைத்து மந்திரத்தை கூறி மூட்டையாக கட்ட வேண்டும். சரிங்களா? எப்படி? 3 வாரங்கள் இப்படி தொடர்ச்சியாக செய்து முடித்த பிறகு ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த குண்டு மஞ்சளை எடுத்து நன்றாக இடித்து வெயிலில் காய வைத்து பொடி செய்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மஞ்சள் பொடியை பெண்கள் தங்களுடைய உள்ளங்கை, உள்ளங்கால், முகம் போன்றவற்றை பூசி குளிக்கணும். அதே போல் வீட்டை துடைக்கும் பொழுது இந்த மஞ்சள் தூள் கலந்த துடைக்க வேண்டும். சரிங்களா? இப்படி செய்வதன் மூலம் குருவின் அம்சம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து சேரும். அதன் மூலம் விரைவிலேயே அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருப்ப முடியும். சரி, மந்திரம் என்ன அப்படின்றத சொல்றேன். ஓம் சொர்ணஸ்ரஜே நமக, ஓம் சொர்ணஸ்ரஜே நமக, ஓம் சொர்ணஸ்ரஜே நமக. இதுதான் மந்திரம். மஞ்சளை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை. சொல்லி முடிச்ச பிறகு அது மூட்டையா கட்டுங்க. குரு பகவானின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு வியாழக்கிழமை தோறும் இந்த முறையில் பரிகாரம் செய்து அடமானத்தில் இருக்க தங்கைகள் நகைகளை திருப்பிக் கொள்ளலாம். சரிங்களா? இந்த மூட்டையை பத்திரமா உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது பீரோவிலேயோ வைத்து விட வேண்டும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்பொழுது அதே நேரத்தில் அந்த மூட்டையை எடுத்து பிரித்து அதனுடன் இன்னொரு குண்டு மஞ்சளை வைத்து மூட்டையாக கட்ட வேண்டும். கட்டி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி 3 வாரங்கள். புரியுதுங்களா? ஒவ்வொரு வாரமும் எடுத்து இல்ல பீரோலயே வச்சிடலாம், இல்ல பூஜை அறையிலே வச்சிருங்க. அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதை வச்சுட்டு வியாழக்கிழமை எடுத்து அதுக்கு நீங்க இன்னொரு குண்டு மஞ்சளை வச்சு இதை செய்யுங்க. 3 வாரம் இதை செய்யுங்க. செஞ்ச பிறகு அதை இடிச்சு நல்லா தூளாக்கி நீங்க பூசி, அதாவது முகம், கை, காலெல்லாம் பூசி, நம்ம மஞ்சள் பூசுவோம் இல்லையா, அதே போல பூசி நீங்க சரிங்களா? இது செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் விலகும். ஏன்னா குரு அருள் இருந்தாதான் திரு அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை.
இல்லைங்களா? அதனால இத செய்யுங்க. அதே மாதிரி நானு எதுவும் இப்போ வந்து எந்த ஒரு விஷயமும் போடுறதில்ல. இந்த மாதம் முடியட்டும். ஏன்னா இப்ப எல்லாமே அக்னி. அக்னி ஓடிட்டு இருக்கு. இந்த அக்னி நேரத்துல எதையும் நம்ம செய்ய முடியாது. முடிஞ்ச பிறகுதான் எல்லாமே வந்து வகுப்புல இருந்து இதுல இருந்து எல்லாமே போட முடியும். அதனால இப்பொழுது கிடையாது. ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும். தன வரவுகளால் கையிருப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உங்களை நாடி வந்தவர்கள் நாடி வந்தவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள முன்னுரிமை கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த இடமாற்ற முயற்சிகள்லாம் கைகூடும். அலுவலக பணிகள்ல சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு முடிக்கின்ற தருணம் உங்களிடம் ஏற்படும். உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களை சமாளிக்க கூடிய ஒரு திறன். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. வியாபாரம் சார்ந்த பணிகள்ல லாபம் ஏற்படும். சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும். அதே மாதிரி கல்வியில இருந்து வந்த மாணவர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத தன்மையெல்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பாகப்பிரிவினை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் பயம் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். ஒரு விதமான ஒரு பயம் மனதில் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். அதிசய மேற்திசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் எல்லாம் உயர்கின்ற ஒரு தருணம். உங்க தோற்றத்துல ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இன்னைக்கு இருக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீடு மனை சார்ந்த பணிகள்ல லாபகரமான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் சில உதவிகரம் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் வேலைகளை துரிதமாக முடிப்பீங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். இன்றைய நாள் பரிசும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாமே இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஆரோக்கியம் நன்றாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும்
ஜென்மத்துக்குள்ளே கேது வந்ததுனால ஒரு விதமான சுறுசுறுப்பின்மை இல்லாம இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய திசை மேற்கு திசை அதிசய ஐந்தாம் எண் அசுர இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் மீது ஏற்பட்டு விலகும். எதிர்பார்த்த சில வேளையில் தடை தாமதம் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிசய திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. எந்த விஷயம் அப்படின்றத கவனமா பார்த்துக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும். புதிய முயற்சிகளை பொறுமையோடு செயல்படுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் சாதகமற்ற சூழல்லாம் அமையும். வியாபாரத்தில் நயமான பேச்சுகள் மதிப்பை மேம்படுத்தும். இன்னைக்கு எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய திசை தென்கிழக்கு திசை. அதிசய எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும். மூத்த சகோதரர்களால் பயனடையக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியங்களை முன்னின்று செய்வீங்க. வண்டி வாகனங்கள் வசதிகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுப்புகளும் அதிகாரமும் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானித்து செய்யுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. உடல்ல ஒரு விதமான ஒரு சோர்வும் வரும். அதனால ஓய்வு எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை, பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வழியில சில உதவிகரம் சாதகமாக அமையும். சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். புதுவிதமான கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய திசை மேற்கு திசை. அதிசய நிறனாமை நசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணம். செலவுகளை சமாளிப்பதற்கான சூழல்லாம் அமையும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செயல்படுங்க. வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இழுபறியான சுபகாரியம் தொடர்பான பேச்சுகள்லாம் சாதகமாக முடியும். வெளிநாட்டு பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த கல்வியில ஆராய்ச்சி செய்வாங்க. பிஹெச்டி பண்றக்கூடிய ஒரு மாணவர்களாகட்டும், ஆராய்ச்சி வழியில இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை 9ஆம் எண் நசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. நிதானத்தை கடைபிடிங்க. வேலையின் தன்மையை அறிந்து முடிவெடுங்க. பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கட்டும். அதே போல மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க போய் தலையிடாதீங்க. அதே மாதிரி கருத்தும் சொல்லாதீங்க. செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். ஒரு மனசுல ஒரு சலனம் இருக்கும். அதனால இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஐயோ என்ன பண்ணுமோன்ட்டு பயப்பட வேண்டாம். விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி சுபகாரியம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்க, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிலுவையில இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். புதிய நபர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் மறதி நிறைந்த நாளா இருக்கும். ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வார்த்தையில நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி 7 நாள் சனி நடக்குது. அதே போல ராகுவும் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயமாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மந்த நிலை நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.